ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்துச்சு, ஆனாலுமே அவன் மகிழ்ச்சியாகவே இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் எப்போவுமே மற்றவங்க கூட அவனை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவருடைய ஸ்கூலில் ஏதாவது ஒரு பையன் விளையாட்டில் நல்லா இருந்தானா உடனே அவனை மாதிரி ஆகணும் ஆசைப்படுவான். யாராவது ஒரு பையன் ரொம்ப பணக்காரனாக இருந்தானா அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வந்துடும். அதே போல் யாராவது நல்லா பாட்டு பாடினாங்கன்னா அவங்கள மாதிரியே பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பார்த்தாலும் சரி, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நல்லா இருந்தாங்கன்னா அவங்கள மாதிரியே மாறணும் அப்படிங்கிற அந்த ஆசை இந்த பையனுக்குள்ளே அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் என்னாச்சுன்னா, தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய தனித்துவம் என்ன அப்படிங்கிறத அவன் உணராமல் மற்றவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தான். இதனால் அவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப சோகமாகவே வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருக்குது. ஒரு சமயம் அவங்க ஊருக்கு ஒரு செந்துறவி ஒருத்தர் வராரு. எல்லா மக்களும் அவரை போய் சந்திக்கிறாங்க. எல்லாருமே அவங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அதற்கான தீர்வுகளை செந்துறவிக்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இந்த பையனும் அந்த செந்துறவியை பார்க்குறதுக்காக போகிறான். போயிட்டு, ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, ஆனால் நான் மகிழ்ச்சியாக மட்டும் இல்லை, அதுக்கு என்ன காரணம் தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன பையன் அந்த செந்துறவிக்கிட்ட கேட்குறான். உடனே அந்த செந்துறவி, சரி இப்போ அவன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா, எனக்கு எல்லாரையும் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை மட்டும் எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் யாராவது ஒருத்தரை பார்த்தனா நானும் அவங்கள மாதிரி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தினமும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால் நான் உண்மையிலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. நீங்கள் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்துறவிக்கிட்ட கேட்குறான். உடனே அந்த செந்துறவி, சரிப்பா நீ ஒன்று பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கையில் 3 விதைகளை கொடுக்குறாரு. முதல் விதை பார்த்தீங்கன்னா ஒரு பூச்செடியோட விதை, இரண்டாவது விதை பார்த்தீங்கன்னா ஒரு மாமரத்தோட விதை, மூன்றாவதாக ஒரு மூங்கில் மரத்தோட விதையை கொடுக்குறாரு. இப்போ அந்த 3 விதைகளையுமே கொடுத்துட்டு, நீ ஒன்று பண்ணுப்பா, உங்கள் வீட்டுக்கு போ, இந்த 3 விதைகளையுமே நடவு செய், தினமும் தண்ணி ஊற்றி பராமரிச்சுக்கிட்டே வா, 1 மாதம் கழித்து இந்த விதைகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. உடனே அந்த பையனுமே சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 விதைகளும் எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு ஒரு சிறந்த இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே அந்த 3 விதைகளுமே நடவு செய்கிறான். தினமும் கண்ணும் கருத்துமா சரியான அளவில் தண்ணீர் பாய்ச்சி அந்த 3 விதைகளும் பராமரிச்சுக்கிட்டு வரான். ஒரு சில நாட்கள்லேயே அந்த பூச்செடியோட விதை சின்ன செடியாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து ஒரு சில வாரங்களில் அந்த மாச்செடியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த பையன் போட்ட அந்த மூங்கில் விதை மட்டும் எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக மண்ணுக்குள்ளே இருக்குது. 1 மாதம் கழித்து அந்த செந்துறவியை பார்க்குறதுக்காக இந்த பையன் போகிறான். போயிட்டு, ஐயா, நீங்கள் சொன்னது போலவே 3 விதைகளுமே நான் வந்து மண்ணில் நடவு செஞ்சிட்டேன். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூச்செடி ரொம்ப சீக்கிரமாகவே வளர்ந்துருச்சு. இந்த 1 மாதத்துக்குள்ளார ஒரு சில பூக்கள் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவதாக அந்த மாச்செடி சொன்னீங்க பார்த்தீங்களா, அந்த மாங்காய் செடி இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அநேகமாக இன்னும் ஒரு சில வருடங்களில் நல்லபடியாக பலனுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ கடைசியாக அந்த மூங்கில் மரம் என்ன பாய்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், ஐயா, அந்த மூங்கில் விதை எந்த ஒரு சலனமுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருக்குது. இது வரைக்கும் ஒரே ஒரு சின்ன மாற்றம் கூட ஏற்படலை. என்ன காரணம் தெரியலங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செந்துறவிக்கிட்ட சொல்கிறான். இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, அந்த 3 விதைகளும் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரே சமயத்தில் தான் கொடுத்தேன். நீயும் ஒரே சமயத்தில் தான் நடவு செஞ்ச. ஆனால் அந்த பூச்செடி ரொம்ப சீக்கிரமாக வளர்ந்துருச்சு, சீக்கிரமாக பூக்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இரண்டாவது அந்த மாச்செடி பார்த்தீங்கன்னா இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு சில வருடங்கள் ஆகும் அந்த மாமரத்துலேருந்து மாங்கனிகள்லாம் வர்றதுக்கு. கடைசியாக அந்த மூங்கில் விதை இருக்குது பார்த்தியா, அந்த விதை வளர்கிறதுக்கே பல வருடங்கள் ஆகும். ஏன்னா அவ்வளோ காலங்களும் அது மண்ணுக்கு அடியில் அந்த வேர்களை வலிமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எப்போ அந்த வேர்கள்லாம் ரொம்ப வலிமையாகுதோ அதுக்கப்புறம் அதோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஒரு சில வாரங்கள்லேயே பல அடிகள் ரொம்ப உயரமாக வளர ஆரம்பிக்கும். இப்போ நீ சொல்லுப்பா, அந்த மூங்கில் விதை லேட்டாக வளர்கிறதுனால அது என்ன வேஸ்ட்டுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அது அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க ஐயா, அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு செடிகளுக்கும் சீக்கிரமாக வளர்ந்துருச்சு, சீக்கிரமாக பூக்கள் விட ஆரம்பிச்சிருச்சு, அது மக்களுக்கு பூக்களை கொடுக்கும். இரண்டாவது அந்த மாச்செடி கொஞ்சம் டைம் எடுக்குது, ஆனாலுமே நல்ல கனிகளை மக்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். மூன்றாவதாக அந்த மூங்கில் மரம் பார்த்திங்கன்னா
ரொம்ப காலம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அந்த மூங்கில்களை மக்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டால் கூட ஒவ்வொரு செடிகளும் ஒவ்வொரு விதமான பயன்களை மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இது போல தான்ப்பா ஒரு சில மனிதர்கள் இந்த பூச்செடி மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே வெற்றி பெற்றுறாங்க. இன்னும் ஒரு சில மனிதர்கள் அந்த மாச்செடி மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாங்க. ஆனால் கடைசியாக இருக்கிற ஒரு சில மனிதர்கள் பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் ரொம்ப போராடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த மூங்கில் விதை மாதிரி ரொம்ப காலமாக அவங்களுடைய வேர்களை வலிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பாக அவங்களும் வளர ஆரம்பிப்பாங்க. அவங்க வளர ஆரம்பிக்கும்போது அவங்களுடைய வளர்ச்சி விஸ்வரூப வளர்ச்சியாக இருக்கும். இப்போ நீ சொல்லு, அந்த மூங்கில் மரமோ இல்லை இந்த மாங்காய் செடியோ இல்லை பூச்செடியோ ஒவ்வொரு செடியும் இன்னொன்று பார்த்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வளருது, இது ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க ஐயா, அது சரி வராது. ஏன்னா நமக்கு தெரியும் ஒவ்வொரு செடிகளும் தனித்துவமானது, ஒவ்வொன்றும் தனித்தனி பயன்களை கொண்டது. அதுங்களுக்குள்ளே நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அது எந்த விதத்திலும் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ அந்த துறவி சொல்கிறாரு, இது போல தான்ப்பா நீயுமே எப்போ நீ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறியோ அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை இழந்துடுற. உனக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இந்த உலகத்தில் நீ அவதரித்ததுக்கு கண்டிப்பாக நீயுமே ஒரு பெரிய சாதனையாளராக உருவெடுப்ப. ஆனால் எப்போ அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸான விஷயமா இருக்கும். நீ உன்னுடைய உழைப்பை மட்டும் எப்பவும் போட்டுக்கிட்டே இரு, கண்டிப்பாக அதற்கான பலன் கிடைக்கும். ஆனால் அது எப்போ அப்படிங்கிறது தான் தெரியாது. அந்த பூச்செடி மாதிரி உடனே கிடைக்கலாம், இல்லை அந்த மாச்செடி மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்லை அந்த மூங்கில் மரம் மாதிரி ஒரு சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனால் நீ அதை யோசிக்காமல் நீ எப்போ நீ மற்றவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறியோ அப்போவே உன்னுடைய வளர்ச்சி தடைப்பட்டு போயிடும். அதனால் கம்பேர் பண்ணுறதை விட்டுடு. உன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத சரியான படி தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆரம்பி, கண்டிப்பாக நீயும் வெற்றியாளராக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாரு. இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலுமே நாம் எப்போ மற்றவங்க கூட கம்பேர் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போவே நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிற விஷயத்தை விட்டுடுவோம். மற்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் வெளிப்படையாக அந்த கஷ்டங்களை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. வெளியில் ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் காட்டிக்கிட்டு இருப்பாங்க. நாம் அதை பார்த்துக்கிட்டு அவங்க பெரிய கார் வாங்கிட்டாங்க, அவங்க பெரிய வீடு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் நம்ம பார்த்து கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழவே முடியாது. அதனால் இந்த கதையில் வந்தது போல் ஒவ்வொரு மனிதர்களும் தனித்துவமானவர்கள் தான். ஒரு சிலர் அந்த பூச்செடி மாதிரி சீக்கிரமாக வெற்றி பெற்றுருவாங்க, ஒரு சிலர் அந்த மாஞ்செடி மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, இன்னும் ஒரு சிலருக்கு அந்த மூங்கில் மரம் மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும், ஆனால் கண்டிப்பாக அவங்களுமே வெற்றி பெறுவாங்க. அதனால் இதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறத சரியானபடி கண்டுபிடிங்க. அதன்படி உங்கள் பயணத்தை தொடருங்க. யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உருவெடுக்கலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.